இன்றைக்கி நான் தங்க போகிற ப்ராப்பர்ட்டி பேர் வில்லா டியூப் ஓஷன். ஸோ இந்த ப்ராப்பர்ட்டிக்கு பக்கத்துலேயே இந்த ஹாஸ்பிட்டல் இருக்கிறதுனால இந்த ஸ்ட்ரீட் ரொம்ப குட்டியாக இருக்கிறதுனால பார்க்கிங் இங்கே ஒரு பெரிய பிரச்சனை. இங்கே நிறைய 2 வீலர்ஸ் அண்ட் 4 வீலர்ஸ் நிற்கிது. அதனால் பார்க் பண்ணுறதுக்கு சுத்தமாக இடமே இருக்காது. அதனால் ஒரு 2 தெரு தள்ளி என்னோடய வண்டியை நான் பார்க் பண்ணிட்டேன். இதுதான் வில்லா டியூப் ஓஷனோட ரிசப்ஷன் ஏரியா. என்ட்ரன்ஸ் உள்ளே வந்தீங்கன்னா இங்கே ஒரு சீட்டிங் அண்ட் இங்கே ஒரு கவுண்டர், இங்கே அழகான ஒரு ஃபிஷ் டேங்க் அண்ட் இங்கே திருப்பியும் சீட்டிங் அண்ட் தட் இஸ் த ரிசப்ஷன். ஸோ இந்த ஹோட்டலோட என்ட்ரன்ஸ் உள்ளே வரும்போது பார்க்குறதுக்கு ரொம்ப கிரிப்பியாக இருந்துச்சு. அண்ட் இன்னும் அதிகமாக பயப்பட்டேன் எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த சந்திரமுகி ரூமோட சாவி மாதிரி ஒரு சாவி கொடுத்துருக்காங்க. ஸோ ரூம் எப்படி இருக்குது அப்படிங்கிற ஸோ the room looks very very beautiful. வெளியில் அந்த என்ட்ரன்ஸை மட்டும் நீங்கள் பார்த்தீங்கன்னா உள்ளே இருக்கிற ரூம் எவ்வளோ அழகாக இருக்கும் அப்படின்ட்டு நீங்கள் நினச்சி கூட பார்க்க முடியாது. அவ்வளோ அழகாக இருக்குது ரூம். இங்கே பார்த்தீங்கன்னா அந்த ஏன்ஷியன்ட் டைப் ஆஃப் கட்டில் அந்த 4 பில்லர்ஸோட வச்சிருக்காங்க. which looks really nice. இந்த பக்கம் ஒரு சைட் டேபிள் இருக்குது, அந்த பக்கம் ஒரு சைட் டேபிள் இருக்குது. பெட் lamps on both sides. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு டீசென்ட் சைஸில் ஒரு டிவி கொடுத்துருக்காங்க which looks very good. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா லக்கேஜ் வச்சுக்கிறதுக்காக ஒரு டேபிள் கொடுத்துருக்காங்க. அண்ட் இன்னும் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா there is a phone as usual எல்லாம் ஹோட்டலில் இருக்கிற மாதிரி. அண்ட் இங்கே ஒரு பழைய காலத்து பியூட்டிஃபுல்லான ஒரு ஈஸி சேர் அண்ட் ஒரு டேபிள் லுக்ஸ் வெரி வெரி நைஸ். அண்ட் இங்கே ஒரு ஸ்டடி டெஸ்க் இருக்குது, அந்த ஸ்டடி டெஸ்க் கொடுத்துருக்காங்க. ஸ்டடி டெஸ்க் மேலே ஒரு கெட்டல்ஸ் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா கப்ஸ் கொடுத்துருக்காங்க, கிளாஸஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் டீ காஃபி பண்ணுறதுக்காக சில விஷயங்கள் கொடுத்துருக்காங்க. அண்ட் அங்கே பார்த்தீங்கன்னா இது ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ஹாஃப் சைஸ் மிரர். தூரமாக பார்த்தீங்கன்னா ஃபுல் சைஸ் மிரர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ லுக்ஸ் வெரி நைஸ். அப்படியே இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கிவன் மினி பார் ஒன்றுமே இல்லை, நம்ம தான் வாங்கி வச்சுருக்கோம். அண்ட் ஒரு கோத்ரேஜோட சேஃப் இருக்குது. அண்ட் இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு வாட்டர் ஸ்பேஸ் மாதிரி இருக்குது. ஸோ நீங்கள் ஹேங்கரில் ஒரு க்ளோஸ் மாட்டிக்கலாம். அண்ட் ஹியர் இஸ் த பாத்ரூம். ஸோ பாத்ரூம் பார்த்தீங்கன்னா க்ளோஸ் இருக்குது. இங்கே வாஷ் பேசின் ஸ்பேஸ் அண்ட் மிரர். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல பெரிய ஷவர் ஏரியா. யூஸ்வலி இந்த மாதிரி சின்ன சின்ன ரூம்ஸ்லாம் பாத்ரூம் ரொம்ப கிராம்ப்டாக இருக்கும்னு சொல்லுவாங்க. பட் இந்த ஷவர் ஏரியா பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்பேஷியஸாக இருக்குது. இட் லுக்ஸ் வெரி வெரி குட். அண்ட் அடுத்தது பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு குட்டி டோர் இருக்குது, தரமாக இருக்குது. இது ஒன்றுமே இல்லை. This is the balcony. Yes, so this is the beautiful balcony space. And சின்ன பால்கனி தான், பட் லுக்ஸ் வெரி வெரி நைஸ். அண்ட் இங்கே ஒரு சேரும் போட்டிருக்காங்க. ஸோ இங்கே உட்காந்துக்கிட்டு யூ கேன் ஆக்சுவலி இங்கே என்ஜாய் பண்ணுறதுக்கு பெரிய வியூ அப்படின்னு ஒன்றும் சொல்ல முடியாது. அண்ட் பட் பிளேஸ் நல்லா இருக்கு. ஈவினிங்கில் கொஞ்சம் நல்லா காற்று வரும்னு நினைக்கிறேன். இப்போ மத்தியானம் கிட்டத்தட்ட ஒரு 3 மணி ஆகுது. அண்ட் இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி பீச் தெரியும். ஸோ லுக்ஸ் வெரி வெரி பியூட்டிஃபுல். ஈவினிங் டைமில் இன்னும் பியூட்டிஃபுல்லாக தெரியும் அப்படின்னு நம்புகிறேன். அண்ட் இப்போ மேஜர்லி பார்த்தீங்கன்னா பீச்லேருந்து இந்த ப்ராப்பர்ட்டி ஒரு 200-300 மீட்டர்ஸ் டிஸ்டன்ஸில் தான் இருக்குது. ஸோ இங்கே பக்கத்தில் இருக்க எல்லா ரெஸ்டாரண்ட்ஸ் அண்ட் எவ்ரிதிங் இஸ் வெரி வெரி வாக்கபிள். அண்ட் இங்கே நீங்கள் வண்டியை பார்க் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் எங்கே போனாலும் நடந்து போகலாம். ஒரு மேஜரான ட்ராபேக் அப்படின்னு சொன்னால் கார் பார்க் பண்ணுறதுக்கு ஒரு ப்ராப்பரான ஃபெசிலிட்டி இல்லை. அதனால வீக்கெண்ட்ஸில் ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும். வீக் டேஸில் வந்தீங்கன்னா ஒரு ஓரமாக பார்த்தீங்கன்னா நீங்கள் வண்டியை பார்க் பண்ணிக்கலாம். ஸோ அதை பற்றி ப்ராப்ளம் இல்லை. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு க்யூட்டான ஸ்விம்மிங் பூல் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. க்யூட்டுன்னு ஏன் சொல்கிறேன், அது குட்டியாக இருக்கும் அப்படின்றது ஆல்ரெடி மென்ஷன் பண்ணாங்க. ஸோ அதுக்கு தான் நெக்ஸ்ட் போக போகிறோம். ஸோ இப்போ ரெடி ஆகிட்டு ஸ்விம்மிங் பூலுக்கு போய் அங்கே கொஞ்ச நேரம் சில் பண்ணலாம். வாங்க போகலாம். ஸோ ஸ்விம்மிங் பூல் போகிறதுக்கு ரெடி ஆயாச்சு. அவுத்துட்டு பூல் போகிறோம். இந்த ஸ்விம்மிங் பூல் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி 3rd ஃப்ளோரில் இருக்குது. என்னோட ரூமும் பார்த்தீங்கன்னா 3rd ஃப்ளோரில் இருக்குது. ஸோ இங்கேருந்து நேராக போகணும் ஸ்விம்மிங் பூல் வரும். ஏரியா பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரொம்ப வாட்டரியாகவும் ஸ்லிப்பரியாகவும் இருக்குது. எனக்கு இந்த நடந்தவங்க இங்கே ஃபுல்லாக தண்ணி ஆக்கலான்னு நினைக்கிறேன். ஸோ தட்ஸ் திங். ஸோ வந்தீங்கன்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வாங்க. ஸோ திஸ் இஸ் தட் கியூட் ஸ்விம்மிங் பூல். பார்க்குறதுக்கு ரொம்பவும் நல்லா இருக்குது அண்ட் குட்டியாக இருக்குது. பட் இட்ஸ் வெரி நைஸ்.
லைட்டாக சூடாக இருக்குது. ஸோ இந்த பூலோட டெப்த்து பார்த்தீங்கன்னா பெருசாக ஒன்றும் இல்லை, இடுப்பளவு தான் கம்மி, அபவுட் 5'8", ஆனால் இடுப்பளவு தான் கம்மி. பட் ஆனால் அந்த பூல் பார்க்குறதுக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு சும்மா விளையாடுறதுக்கு இந்த ஸ்விம்மிங் பூல் ஓகே. கரெக்டாக ஸ்விம்மிங் போகிறோம்னா அதெல்லாம் முடியாது. ஸோ that's the place. ஸோ இந்த ஸ்விம்மிங் பூல் ரொம்ப க்யூட்டாக இருக்குது. இந்த க்யூட்ன்ற வார்த்தையை திருப்பி ஏன் யூஸ் பண்ணுறோம்னு பார்த்தீங்கன்னா வந்து குட்டியாக இருக்கிறத வந்து எப்படி டிஸ்கிரைப் பண்ணணும் தெரியல, க்யூட்டாக இருக்குது. அண்ட் இந்த பூல் பார்த்தீங்கன்னா இட்ஸ் வெரி வெரி ஸ்மால். இந்த சைடில் ஒரு ஏரியா இருக்குது, இந்த ஏரியாவில் வந்து சேர்ஸ் போட்டிருக்காங்க அண்ட் ஒரு பெட் மாதிரி ஒரு இது போட்டிருக்காங்க அண்ட் டேபிள்ஸ் வச்சுருக்காங்க. அண்ட் இந்த பூலோட சைஸ் பார்த்தீங்கன்னா யூஸ்வலி நிறைய பாஷான வில்லாஸ்லேயும் இல்லை பாஷான ரெசார்ட்ஸ்லேயும் ஒரு ப்ரைவேட் பூல் இந்த சைஸில் இருக்கும். பட் இந்த பிளேஸில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பப்ளிக் பூலே வந்து இந்த சைஸில் தான் இருக்குது. ஸோ ஸ்விம்மிங் பூல் ஏரியா இன்னும் கொஞ்சம் பெருசாக இருந்தது தான் நல்லா இருந்திருக்கும். பட் இட் சர்வ்ஸ் த பர்பஸ். ஸோ ஒரு வீக் டே அந்த மாதிரிலாம் வந்தீங்கன்னா நிறைய கூட்டம் இருக்காது. அந்த டைமில் நீங்கள் உங்கள் ஃபேமிலியோட கண்டிப்பாக இந்த பூல் என்ஜாய் பண்ணலாம். ஸோ கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணுங்கள். ஸ்விம்மிங் பூலுக்கு போயிட்டு குளிச்சுட்டு வந்து ஒரு ஹாட்டான ஷவர் எடுத்துகிட்டு படுத்திங்கன்னு வைங்களேன், பயங்கரமான தூக்கம் வரும். அதுதான் இப்போ நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிகிட்ருக்கேன். படுத்தேன், எப்போ தூங்கினேன்னு தெரியல, இப்போ ஏஞ்சாச்சு. அடுத்த பிளான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒயிட் டவுன் அப்படின்ற ஏரியாவில் வில்லா சாந்தி அப்படின்ற ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்குது. அதை பற்றி நிறைய பேர் பெருமையாக பேசினாங்க, ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கு, ஆனால் எக்ஸ்பென்சிவ் அப்படின்னு சொல்லிட்டு சரி ஒரு வாட்டி ட்ரை தான் பண்ணி பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போகலாம் அப்படின்ற ஒரு ஐடியாவில் இருக்கேன். அங்கே இருக்கிற ஃப்ரெஞ்ச் குவிசின்லாம் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் அப்படின்னாங்க. ஸோ எனக்கும் அந்த ஆத்தென்டிக் ஃப்ரெஞ்ச் குவிசின் ட்ரை பண்ணணுன்னு ரொம்ப ஆசை. அதனால் இன்றைக்கி எவ்வளோ செலவானாலும் பரவாயில்ல, போய் பார்த்துருவோம் அப்படின்ட்டு முடிவு போயிருக்கேன். ஸோ இங்கேருந்து கிளம்பி இப்போ ரெஸ்டாரண்ட் போகிறோம். ஸோ எஸ், ஃபைனலி இங்கே வில்லா சாந்திக்கு வந்தாச்சு. இந்த ரெஸ்டாரண்ட் பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குது, ஆம்பியன்ஸ் எல்லாம் வேறு லெவலில் இருக்குது. அண்ட் அதே மாதிரி மெனு கார்டில் ப்ரைஸஸும் வேறு லெவலில் இருக்குது. ஸோ இப்போ நான் என்ன ஆர்டர் பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மீன் மௌலி, ஸ்டீம்ட் ரைஸ், அப்புறம் கிரில் ஃபிஷ் ரிசோட்டோ. ஸோ இது எப்படி இருக்க போகுதுன்றதை வந்து டேஸ்ட் பண்ணி கண்டிப்பாக சொல்கிறேன். அண்ட் இதோட ப்ரைஸஸும் கண்டிப்பாக சாப்பிட்டு கூட சொல்கிறேன். கீப் வாட்சிங். ஸோ இவங்க மெனு கார்டு பார்க்குறதுக்கு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இந்த ஈட் ஃப்ரெஷ் சிம்பிள் நேச்சுரல் ஃபார் இந்தியன் மீல்ஸ் பை வில்லா சாந்தி. ஸோ பார்க்குறதுக்கு இட் லுக்ஸ் வெரி வெரி நைஸ். ஸோ இதுதான் கிரில் ஃபிஷ் ரிசோட்டோ அண்ட் இது என்னோட ஸ்டீம்ட் ரைஸ் அண்ட் திஸ் இஸ் மீன் மௌலி. ஸோ இந்த கிரில் ஃபிஷ் ரிசார்ட்டோ பார்க்குறதுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கீழே வந்து பொங்கல் வச்சுருக்காங்க, அப்படி தான் தெரியுது. அதுக்கு மேலே ஒரு 4 மீன் துண்டு, அதுக்கு மேலே வந்து நம்ம பண்ணுற இந்த தக்காளி தொக்கு நினைக்கிறேன், அதெல்லாம் வச்சு பண்ணியிருக்காங்க. ஸோ இதோட விலை 570 rupees. ஸோ கண்டிப்பாக நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். ஐம் ஜஸ்ட் ட்ரைங் டு டெல் யூ ஹவ் இட் லுக்ஸ் லைக். சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த பொங்கல் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஆக்சுவலி ரொம்ப நல்லாயிருக்கு. ஒரு க்ரீமியான ஒரு டெக்ஸ்சர், ஒரு ஸ்டிக்கியான ஒரு ரைஸ்,
அது சேர்ந்தா எப்படி இருக்குமோ அந்த ஒரு ஃப்ளேவர் வருது. இது வந்து அந்த கிரில் ஃபிஷ். பர்ஃபெக்ட்லி கிரில்ட் அண்ட் இட்ஸ் த கிங் ஃபிஷ். இது மாசா கிடையாது, சியர் ஃபிஷ். ஆப்வியஸ்லி இந்த ப்ரைஸ் சார்ஜ் பண்ணுறாங்கன்னா கண்டிப்பாக அவங்க சியர் ஃபிஷ் தான் கொடுத்தாகணும். ஸோ டேஸ்ட் வெரி வெரி குட். ஸோ இதை மொத்தமாக ஒரு பைட் எடுத்து பார்க்கலாம் எப்படி போகிறேன். ஆக்சுவலி ஆன் த ஹோல் இதோட டேஸ்ட் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. பட் 570 rupeesக்கு ஒர்த்தா அப்படின்னு கேட்டிங்கன்னா டெஃபினெட்லி நாட். மேபி ஒரு 300-350க்கு கண்டிப்பாக வருது, நாட் மோர் தென் தட். ஸோ அடுத்தது இப்போது ஸ்டீம் ரைஸும் மீன் மௌலியும் ட்ரை பண்ணுவோம். ஸோ அடுத்தது வந்து கொஞ்சம் ஸ்டீம் ரைஸ் அண்ட் கொஞ்சம் மீன் மௌலி. ஸோ மீன் மௌலி வந்து ஒரு கேரளா ஸ்டேட்டோட டிஷ்ஷு. இந்த கோகனட் மில்க்லாம் வச்சு பண்ணுவாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் எப்படி இருக்குன்னு அந்த கிரேவியோட ரைஸ் டேஸ்ட் பண்ணுவாங்க. திஸ் இஸ் எக்ஸலண்ட். ரொம்ப நல்லா இருக்குது. அண்ட் ஃபிஷ்ஷும் பார்த்தீங்கன்னா நல்லா குக்கை ஃப்ரெஷ்ஷாக ஒயிட்டாக சூப்பராக இருக்குது. அண்ட் இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா மீன் மௌலி இஸ் 320 rupees அண்ட் இது ஸ்டீம் ரைஸ் வந்து 110 rupees. கண்டிப்பாக ஒரு 400 rupeesக்கு இந்த டிஷ் டெஃபினட்டாக ஒர்த்துன்னு சொல்லுவேன். பட் ரிசோட்டோ வாஸ் ஓகே, பட் இட்ஸ் நாட் மை டைப் ஆஃப் ஃபுட் மேபி. பட் அந்த டேஸ்ட் பிடிக்கிறவங்களுக்கு அந்த ஃபுட் கண்டிப்பாக பிடிக்கலாம். ஸோ ஆன் த ஹோல் தீஸ் டிஷ்ஷஸ் ஆர் வெரி வெரி நைஸ், ஒர்த்துன்னு நினைக்கிறேன். ஸோ நாட் அ டிஷ் பார்த்தீங்கன்னா கிரில் ஃபிஷ் வித் ஆலிவ் அண்ட் பேசில் ரிசோட்டோ. ஸோ திஸ் இஸ் 570 rupees. அதுக்கப்புறம் நான் ஆர்டர் பண்ண மீன் மௌலி இஸ் 360 அண்ட் நான் ஆர்டர் பண்ண ஸ்டீம் ரைஸ் இஸ் 110 rupees. யூஸ்வலி நான் டெசர்ட் சாப்பிட மாட்டேன். இந்த டெசர்ட் மெனு ரொம்ப அட்ராக்டிவாக இருந்துச்சு, எஸ்பெஷலி இந்த ஃப்ரெஞ்ச் கிரெம்பிள்ளே. ஸோ அது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு டேஸ்ட் பண்ணணுன்னு ஒரு ஆர்வம் ஆர்டர் பண்ணியிருக்கேன். 210 rupees. எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஸோ எஸ், கிரெம்பிள்ளே வந்தாச்சு. ஸோ இப்போ இந்த கிரெம்பிள்ளே சாப்பிட்டு எப்படி சொல்லுங்கள். மேலே வந்து இந்த க்ரஸ்ட்டு நல்லா ஹார்ட் ஆகிடுச்சு. பிகாஸ் அது யூஸ்வலி அந்த ஃபயர் இது வச்சு ஹார்ட் பண்ணுவாங்க, பட் நல்லா ஹார்டாகிருக்கு. டேஸ்ட் வந்து ரொம்ப ஓகேயாக இருக்குது. ஸோ இந்த கிரெம்பிள்ளையில் பார்த்தீங்கன்னா எக்கு ஃப்ளார் அதை நல்லா பீட் பண்ணி ஒரு போர்ஷன் மாதிரி பண்ணி மேலே வந்து அந்த ஃபயர்லாம் பண்ணி அதை வந்து ஹார்டாக இருக்கும். யூஸ்வலி கிரெம்பிள்ளையில் ஒரு ஃப்ளேவர் ஆட் பண்ணுவாங்க, பட் இதில் ஃப்ளேவர் எதுவுமே ஆட் பண்ணி இல்லை. ஸோ அதனால் இது சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் ரொம்ப ஓகேஷாக இருக்குது. வெத்தலை போட்டியில் பில் கொடுத்துருக்காங்க. எதிர்பார்த்த மாதிரி கொஞ்சம் பெரிய அமௌண்ட்டாக தான் வந்துருக்கு. The next day. ஸோ நல்லா தூங்கி ஏஞ்சாச்சு. அடுத்த பிளான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா காம்ப்ளிமெண்ட்ரி பிரேக்ஃபாஸ்ட். எல்லா ஹோட்டல்லையும் உண்டு, இந்த ஹோட்டல்லையும் கொடுத்துருக்காங்க. ஸோ காம்ப்ளிமெண்ட்ரி பிரேக்ஃபாஸ்ட்டை சாப்பிட்டு எப்படி இருக்குன்றது சொல்ல போகிறேன். ஸோ லெட்ஸ் கோ. என்னடா காம்ப்ளிமெண்ட்ரி பிரேக்ஃபாஸ்ட்னு சொல்லிட்டு ஒன்றுமே இல்லாத ஒரு ரெஸ்டாரண்ட்டை காட்டுறது பார்க்குறீங்களா? ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா காம்ப்ளிமெண்ட்ரி பிரேக்ஃபாஸ்ட் இருக்குது, ஆனால் இங்கே 2 ரூம்ஸ் மட்டும் புக் ஆனதுனால அவங்க புஃபே வைக்கலை. ஸோ டேபிளில் உட்காந்து உங்களுக்கு என்ன வேணுமோ ஆர்டர் பண்ணுங்கள், அதை நாங்கள் கொடுக்குறோன்னு சொல்லிட்டாங்க. தட்ஸ் ஆல்சோ நைஸ். பட் இருந்தாலும் பிரேக்ஃபாஸ்ட் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு சாப்பிட்டுட்டு சொல்கிறேன். ஸோ அந்த உள்ளுக்குள்ள ரெஸ்டாரண்ட் இருக்குது, அந்த ரெஸ்டாரண்ட் டேபிள்ஸ்லாம் போட்டுருக்காங்க. அதே மாதிரி கொஞ்சம் வெளியே வந்தீங்கன்னா இங்கே ஒரு அழகான ஒரு ஓப்பன் டெரஸ் மாதிரி வெளியே இருக்குது. இங்கேயும் அழகாக டேபிள்ஸ்லாம் போட்டுருக்காங்க. ஸோ இது எந்த இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இதுக்கு முன்னாடி இந்த வீடியோவில் ஸ்விம்மிங் பூல் பார்த்துருக்கீங்க.
இந்த ஸ்விம்மிங் பூலுக்கு அப்படியே மேலே இருக்கிற இடம். ஸோ உள்ளுக்குள்ளே வந்து ரொம்ப நாளாக மூடி இருந்த மாதிரி ஒரு ஸ்டஃபியான ஒரு ஸ்மெல் இருக்குது. அதனால் அங்கே உட்கார முடியல. அதனால் வெளியே வந்து இங்கே உட்காந்து சாப்பிட்டு போகிறேன். ஒரு கொஞ்சம் ஏரியாவும் இருக்குது. ஸோ நான் ஆர்டர் பண்ண பிரேக்ஃபாஸ்ட் வந்து ஆல்மோஸ்ட் வந்துருச்சு. சாசேஜஸ் மட்டும் வரணும். ஸோ பிரெட் டோஸ்ட் வந்திருக்கு, அப்புறம் பட்டர் கொடுத்துருக்காங்க அண்ட் ஜாம் கொடுத்துருக்காங்க, அப்புறம் ஒரு ஆனியன் ஆம்லெட் கேட்டேன், அது கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இதை சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். எல்லா இடத்துல ப்ரெட் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இருக்குது. பெருசாக சொல்லிட்டு எதுவும் இல்லை. பட் ஆம்லெட் வந்து நல்லா கொஞ்சம் ஃப்ளஃபியாக ஆனியன்ஸ்லாம் கொஞ்சம் நல்லா போட்டு டேஸ்ட் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த பட்டர் ஜாம்லாம் பெருசாக சொல்கிறதுக்கு எதுவுமே இல்லை. ஸோ பார்க்கலாம். அடுத்தது சாசேஜஸ்க்காக தான் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன், எப்படி பண்ணுறாங்கன்றத. அது வரட்டும். இப்போ சாசேஜஸ் பார்த்தா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக வந்திருக்கு. வழக்கமாக பார்த்திங்கன்னா லாங்காக ஃப்ரை பண்ணி ஜஸ்ட்டு கொடுப்பாங்க. பட் இவங்க இந்த சாசேஜஸை கட் பண்ணி இதில் ஆனியன்லாம் போட்டு ஹர்ப்ஸ்லாம் போட்டு பெப்பர்லாம் போட்டு ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்காங்க. பார்க்குறதுக்கு ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. ஸோ ட்ரை பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஆக்சுவலி ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. இந்த அளவுக்கு இப்படி நான் எதிர்பார்க்கவே இல்லை. நிஜமாகவே அதெல்லாம் கலந்து அந்த ஆனியன்ஸு அந்த பெப்பர்லாம் கலந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. நான் நார்மலாக வறுத்து கொடுப்பாங்கன்னு நினச்சேன். பட் திஸ் இஸ் சம்திங் டிஃப்ரெண்ட். 2 ரூம் தான் புக்கு இருக்குது. உங்களுக்காக சட்னிலாம் தனியாக அரைக்க முடியாது அப்படின்ட்டாங்க. அப்படிலாம் சொல்லலை. பட் ப்ராக்டிக்கலி எதுக்கு 3 சட்னி அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஒரு சாம்பாரும் தோசையும் கொடுத்துருக்காங்க. ஸோ வெறும் இங்கிலீஷ் பிரேக்ஃபாஸ்ட் மட்டும் ட்ரை பண்ணி சொன்னால் ஜஸ்டிஃபைபிளாக இருக்காது. அதனால் இந்தியன் பிரேக்ஃபாஸ்ட்டும் லைட்டாக சாப்பிட்லாம் அப்படின்னு டிசைட் பண்ணேன். ஸோ ஒரு பிளெயின் தோசை ஆர்டர் பண்ணியிருக்கேன். பிளெயின் தோசை ஆர்டர் பண்ணியிருக்கேன்னா தோசை இருக்கான்னு கேட்டேன். பிளெயின் தோசை தான் இருக்குன்னாங்க. சரி கொடுங்கன்னு சொன்னேன். ஸோ இந்த தோசையும் இந்த சாம்பாரும் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். தோசை பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது. தோசை நல்லாயிருக்கு. சாம்பார் வந்து ரொம்ப ஆவரேஜ். இந்த சாப்பாடுக்கு ஊற்றிக்கிற சாம்பார் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்குது. ஒரு டிஃபன் சாம்பார்ன்ற ஒரு டேஸ்ட் வரல. ஸோ அதனால் என்னோடய சஜஷன் என்னென்னா, நீங்கள் வந்தீங்கன்னா இந்த கான்டினென்டல் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு மட்டும் நீங்கள் ஸ்டிக் பண்ணிங்கன்னா பெட்டராக இருக்கும். இந்தியன் பக்கம் போகலன்னா பெட்டர். ஸோ 2 ரூம்ஸ் மட்டும் புக் ஆனதுனால பிரேக்ஃபாஸ்ட் ரொம்ப கேவலமாக இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டோம். ஆக்சுவலி அவ்வளோ கேவலமாக இல்லை, ஆவரேஜாக இருந்துச்சு. பட் கண்டிப்பாக சாப்பிட்ற மாதிரி இருந்துச்சு. அண்ட் ஸ்பெஷலாக சொல்லணும்னா அந்த சாசேஜஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சு. பிரெட் டோஸ்ட் ஆம்லெட்ன்றது குவைட் நல்லான விஷயம். தோசை அவ்வளோ நல்லா இல்லை. ஸோ அதனால் இந்த இட்லி கிட்லிலாம் கண்டிப்பாக நல்லா இருக்காதுன்னு அப்படின்னு தோணுது. பட் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஆன் த ஹோல் ரொம்ப ஆவரேஜான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஃபார் பிரேக்ஃபாஸ்ட். பட் ஸ்டே ரொம்ப என்ஜாய் பண்ணும். ஆஸ் யூஷுவல் ஃபைனல் டச் கொடுக்குற என்னோடய ஃபேவரட்டான ஐட்டம் காஃபி அது வந்துருச்சு. அது எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். சக்கரெல்லாம் கொஞ்சம் கட்டியாக இருக்குது. அதனால ரொம்ப யூஸ் பண்ணல போல இருக்கு. ஃபில்டர் காஃபி தான், ஆனால் டேஸ்ட் ரொம்பவும் ஆவரேஜாக இருக்குது. பட் கண்டிப்பாக குடிக்கலாம். ஸோ இந்த பியூட்டிஃபுல்லான ரூம் டூர் பார்த்துருப்பீங்க. அப்புறம் அந்த க்யூட்டான ஸ்விமிங் பூலையும் உங்களுக்கு காமிச்சேன். ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. அண்ட் நான் ரொம்ப ரொம்ப என்ஜாய் பண்ணேன். இந்த ப்ராப்பர்ட்டியை பற்றி சொல்லணும்னா சர்வீஸ் இஸ் வெரி குட். உங்களோட ரூமோட மெயின்டெனன்ஸ் இஸ் வெரி வெரி குட். ஸோ இதெல்லாம் ஒரு எக்ஸலண்ட்டாக இருக்குது. அதனால டெஃபினட்டாக நீங்கள் கண்டிப்பாக இந்த ப்ராப்பர்ட்டியை கன்சிடர் பண்ணலாம் என்ன பொறுத்த வரைக்கும். அண்ட் இங்கே ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்குது. அந்த ரெஸ்டாரண்ட் பேர் வந்து சதர்ன் ஸ்பைஸ். ஃபுட் வந்து நான் ட்ரை பண்ணல, அதனால ஐ டோன்ட் வாண்ட் டு கமெண்ட் ஆன் இட். பட் ரேட்ஸ் பார்த்தா கொஞ்சம் ஹையர் சைடில் இருந்த மாதிரி தோணுச்சு. ஸோ அதுக்கு பெஸ்ட் இங்கே வாக் பண்ணி போனீங்கன்னா பீச் பக்கத்தில் நிறைய அழகான கெஃபேஸ் இருக்கு. ஸோ அதில் ஏதோ ஒரு கெஃபே பிக் பண்ணி நீங்கள் கண்டிப்பாக சாப்பிடலாம். உங்களுக்கு ஒரு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் குசின், டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஃபுட் பிடிக்கும் அப்படின்னா யூ கேன் டெஃபினெட்லி எக்ஸ்ப்ளோர். இந்த ப்ராப்பர்ட்டியை வந்து நான் booking.comல புக் பண்ணேன். இது எந்த விதமான பெய்ட் ப்ரொமோஷனும் கிடையாது. நான் நிறைய ஆப்ஸ் ட்ரை பண்ணேன், நிறைய வெப்சைட்ஸ் ட்ரை பண்ணேன். ட்ரை பண்ண booking.com தான் இந்த ப்ராப்பர்ட்டிக்கு எனக்கு ஒரு நல்ல ரேட் கொடுத்தது. I booked this property for somewhere close to 3,200 rupees per night, which I think is decent. நான் வந்து இது கம்மி அப்படின்னு சொல்ல மாட்டேன், ரொம்ப ஹைன்னு சொல்ல மாட்டேன். ஒரு டீசென்டான பிரைஸ்.
பட் என்ன பொறுத்த வரைக்கும் இந்த ப்ராப்பர்ட்டிக்கு ஒரு 2500 to 2800 கிடைச்சதுன்னா இது ஒரு நல்ல டீல். ஆனா பட் இந்த ப்ராப்பர்ட்டி நான் வீக் டேல புக் பண்ணி எனக்கு 3.2 கிடைச்சது. ஸோ வீக்கெண்ட்ல புக் பண்ணினா கண்டிப்பா இது கொஞ்சம் ஹையரா இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் இப்போ 1 out of 10 இந்த ப்ராப்பர்ட்டி நான் ரேட் பண்ணணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா ஐ வுட் ரேட் 7. ஏன்னா இது இருக்கிற லொகேஷன் வந்து ஒரு பெரிய பெரிய டிராபேக், ரொம்ப சின்ன லேன்ல இருக்கு, கார் பார்க்கிங் ப்ராப்ளம் நிறைய இருக்கு. மற்றபடி உள்ள வந்தீங்கன்னா ஒரு கிரேட்டான ப்ராப்பர்ட்டி, ஒரு ரெசார்ட்டோட ஃபீலிங்லாம் கண்டிப்பா கொடுக்காது. ஒரு கெஸ்ட் ஹவுஸ் இல்லைன்னா ஒரு லாட்ஜ் மாதிரி ஃபீலிங் தான் கொடுக்கும். பட் இஃப் யூ டாக் ஒன்லி அபவுட் தி அம்யூனிட்டிஸ் வாட் தே ஹேவ் இன் தி ப்ராப்பர்ட்டி, டெஃபினெட்லி a must try around. So thank you so much for watching the video guys. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. See you soon.